الحمد لله الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تلك الرسل فضلنا بعضهم على بعض. وقال أيضا: الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العظيم. அந்த கோடிகள் அந்த சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமுல்நடத்திக் கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அன்று தொட்டு இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடத்துகிறார்களோ, எடுத்து நடக்கப் போகிறார்களோ, அத்தகைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனை அனுதினமும் அஞ்சு கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பா உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அல்லாஹு தஆலாவை அஞ்சி கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நபிமார்கள் சிலர்களுக்கான சிலர்கள் கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள், சிறப்பு மிக்கவர்கள் என்பதையும் அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது இதை தெளிவுபடுத்துகிறான். ரசூல்மார்கள் சிலர்களுக்கான சிலர்கள் சிறந்தவர்களாக சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த அடிப்படையிலே உலுல் அஸ்ம் என்று சொல்லுகின்ற 5 நபிமார்கள் ரசூல்மார்கள் சிறந்தவர்கள். அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்தவர்கள். அந்த 5 பேர்களில் ஒருத்தர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில பேர்கள் இருக்கிறது. முஅல்லிமு தௌஹீத், தௌஹீதை, ஏகத்துவத்தை படித்து கொடுக்கக்கூடியவர். உஸ்தாதுல் அகீதா, மார்க்கத்துடைய அகீதாவுடைய ஆசான் என்ற பெயர் இருக்கிறது. முஅல்லிமுல் கைர், நல்லதை படித்துக் கொடுக்கக்கூடியவர் என்றெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல பெயர்கள் இருக்கு. ஏனால் இந்த சமூகத்துக்கு அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் சமூகத்துக்காக பட்ட கஷ்டங்கள், இவைகளை வார்த்தைகளினால் வர்ணித்து கூற முடியாது சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், ஒரு சமூகமாக வாழ்ந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ன இப்ராஹிம லஅவ்வாஹுன் ஹலீம், சகிப்புத்தன்மை, பொறுமை உள்ளவர்களாக, நல்ல அழகான முறையில் சமூகத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்கின்ற பொழுது பல படிப்பினைகள் எமது வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே, அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லுகின்ற பொழுது வமா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸரானியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹூதியாகவோ நஸரானியாகவோ இருக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு அடிப்படைந்து வழிபடுகின்ற ஒரு சிறந்த ஒரு முஸ்லிமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய
அவர்களுடைய தியாகங்கள்ல ஒன்றுதான் நாட்டை, வீட்டை, ஊரை விட்டு அவர்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 3 இடங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணம் ஊரை விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னி முஜாஹிருன் இலா ரப்பி, இன்னி முஹாஜிர், நான் செல்லக்கூடியவனாக இருக்கிறேன். முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாமுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஷாமில் இருந்து இரண்டாவது ஹிஜ்ரத் செய்த இடம், மூன்றாவது ஹிஜ்ரத் செய்த இடம் மக்காவுடைய பற்றி அவர்கள் இப்ராஹிம் சொல்லுவார்கள். இப்ராஹிம் அந்த அதிகமாக பேசுவார்கள், அதிகமாக நின்ற நிலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு சிறுக்கிலே இது சிலைகள் ஒரு அழகான வார்த்தைகளை அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று வாலிபத்தில் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஒரு பக்கத்திலே சமூகத்தை பார்த்தால் அங்கே சமூகம் ஷிர்க்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்தை பற்றிய கவலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. யோசித்தார்கள், இந்த சமூகத்தை எப்படி நான் இறைவனோடு தொடர்பாக்க வேண்டும். ஒவ்வொரு வாலிபனையிலே சிந்திக்க வேண்டும். நான் வாலிபனாக இருக்கிறேன், என்னுடைய பெற்றோருடைய தொழுகை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சமூகம், என்னுடைய ஊர் மக்கள், என்னுடைய குடும்பம் தொழுகையோடு தொடர்பு இல்லாமல் பாவத்திலேயும் ஷிர்க்கிலேயும் அனாச்சாரங்களிலும் அட்டூழியங்களிலும் எனது சமூகம் இருந்தால், எனது குடும்பம் இருந்தால், நான் அவர்களை பற்றி எப்பொழுதாவது கவலைப்பட்டு ரப்பிடத்திலே முறைப்பாடு செய்து நான் அனுபவிக்கிறேனா? ஒவ்வொரு வாலிபர்களும் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. சமூகத்தை பற்றிய அக்கறை, சமூகத்தை பற்றிய கவலை இப்ராஹிம் சமூகத்தை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் பல தத்துவங்களையும் பல படிப்பினைகளையும் எமது சமூகத்துக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு பக்கம் வீட்டை விட்டு வெளியே வந்தால், வீட்டுக்குள்ளே இருந்தால் ஷிர்க்கு, சமூகத்துக்கு வந்தால் சமூகம் ஷிர்க்கில் இருக்கிறார்கள், பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தினால் அரசியல் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ரூத் அரசியல் கொடூரமான முறையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அழகான முறையிலே அங்கே அமைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை ஒரு முக்கியமான விடயம் தான் சகோதரர்களே. ஒரு வேலையை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் காபத்துல்லாவை கட்டுகிறார்கள்.
தகப்பனார் பாசாக இருக்கிறார், மகன் கோலையாக இருந்து கலவைகளை சேர்த்து கல்லுகளை தூக்கி கொடுக்குகிறார்கள். தகப்பனாரும் மகனும் கட்டி முடிக்கிறார்கள் காபத்துல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நற்காரியம் செய்தால் இப்படித்தான் செய்ய வேண்டும், இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். செய்கின்ற அமலுக்கு பின்னால் ரப்புக்கு தௌபா செய்ய வேண்டும். என்ன கேட்டார்கள் என்று தெரியுமா? தகப்பனாரும் தன்னுடைய மகனும் சேர்ந்து கேட்கிறார்கள், அழகான துவா, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த புனிதமான இந்த பணியை செய்திருக்கிறோம் நாயனே, எங்களை கபூல் செய்து கொள்ளுவாயாக. இந்த வேலையை செய்வதற்காக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாம் எல்லாரும் யாருக்காவது சதக்காக்களையும் யாருக்காவது ஏதாவது உதவிகளை செய்தால் இஹ்லாஸோடு செய்கின்ற பொழுது, எதை போன்று அல்லாஹ்வுக்காக செய்கின்ற பொழுது, அடுத்தபடியாக செய்த உதவிக்கு பின்னால் ரப்பிடத்தில் கையேந்தி கேட்க வேண்டும், என்னை கபூல் செய்து கொள்ளுவாயாக. எவ்வளவு சதக்காக்களை செய்கிறோம், எத்தனையோ ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு எவ்வளவு உதவிகளை செய்கிறோம். எங்களுடைய உதவிகள் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்றால் ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த சதகாவை கபூல் செய்து கொள்வாயாக. நான் ஈடுபட்டோம், நானும் எனது மகனும், யா அல்லாஹ் இந்த 2 பேரை கபூல் செய்து கொள்ளுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான ஒரு துஆவை கேட்கிறார்கள். வஜ்அல்னா முஸ்லிமைனி லக்க. அடுத்ததாக சொன்னார்கள், யா அல்லாஹ் கபூல் செய்வது மாத்திரமல்ல, அடுத்தபடியான துஆ சூரத்துல் பக்ரா இதை பேசிக்கொண்டு வருகிறது. அடுத்தபடியாக சொன்னார்கள், எங்களை உனக்கு வழிபட்டு வாழுகின்ற மனிதர்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் உனக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்கின்ற முஸ்லிம்களாக என்னை ஆக்கி விடுவாயாக. தன்னை மாத்திரம் பார்க்கவில்லை, சுயநலத்தை பார்க்கவில்லை, பொதுநலத்தை பார்த்தார்கள். ஒமின் துர்ரியத்தினா, அடுத்ததாக துவா செய்தார்கள். குடும்பத்தை மறக்கிற சகோதரர்களே, பெரியார்களே, குடும்பத்துக்காக துவா செய்தார்கள். ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தன் லக்க, யா அல்லாஹ் எங்களுடைய கூட்டத்தார்களையும் என்னுடைய கவுவாசிகளையும் எனக்கு பின்னால் வருகின்ற சமூகத்தையும் உனக்கு வழிபடுகின்ற கூட்டமாக, உனக்கு வழிபடுகின்ற அடியார்களாக, யா அல்லாஹ் என்னுடைய துர்ரியத்துகளை, என்னுடைய பிச்சைகளை, என்னுடைய வராசத்துகளை அமைத்து விடுவாயாக, ஆக்கி விடுவாயாக என்ற துவா. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, துவாவுடைய பொறுமதி எந்த அளவு என்றால், அதனுடைய மதிப்பு எந்த அளவு என்றால், இந்த உலகத்திற்கே இறுதி நபியாக, கடைசி நபியாக, ரஹ்மத்துல் ஆலமீனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு அனுப்புகிறார். அந்த உலகத்திற்கு. சுப்ஹானல்லாஹ். வாழ்வுக்காக வேண்டி ஒரு சமூகமாக என்னுடைய குடும்பத்தார்களை அமைத்து விடுவாயாக, துல்லியத்துகளை அமைத்து விடுவாயாக, என்னுடைய வராசத்துகளை அமைத்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அழகான துவாக்களை கேளுங்கள். இன்றைக்கு அந்த துவாக்களை கேட்க மறந்துவிட்டோம் சகோதரர்களே. எத்தனையோ பெற்றோர்கள் பெற்று போற்றிருக்கிறார்கள். பார்த்தால் அந்த குழந்தை நான் மௌத்தாகினால் எனக்கு ஜனாசா தொழுவிக்கின்ற ஒரு குழந்தையாக இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். 4 தக்பீர்களை கட்டுவதற்கு, இமாமத் செய்வதற்கு தகுதி அற்ற ஒரு குழந்தையை, ஒரு மகனை இந்த பூமிக்கு மேலால் நான் விட்டு விட்டு சென்றேன் என்றால் என்னுடைய மறுமையின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்பத்தை பற்றி யோசியுங்க, பிள்ளைகளை பற்றி யோசியுங்க, ஆண் மக்களை பற்றி யோசியுங்க, பெண் பிள்ளைகளை பற்றி யோசியுங்க. நான் மௌத்தானாலும் எனக்கு ஏண்ட குழந்தை சதகாக்களை செய்ய, தர்மங்களை செய்யுமா? என்ற குழந்தை இந்த சமூகத்துக்கு பிரயோஜனம் உள்ள குழந்தையாக மாறுமா? எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தைகளை பெற்று போட்டு விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அந்த குழந்தைகளோ, அந்த மகன்மார்களோ போதை வஸ்துக்களை அவர்கள் பாவித்துக் கொண்டு, போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்து கொண்டு
ஐசுகளையும் கஞ்சாக்களையும் அவர்கள் வியாபாரம் செய்து சமூகத்தை, ஊரை, நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் அல்லாஹ் எனக்கு தரக்கூடாது. துஆ செய்ய, இந்த சமூகத்தை வழி நடத்துகின்ற ஒரு பிள்ளைகளை யாரோ எனக்கு தந்தருவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைத்தான் குழந்தைகளுடைய விஷயத்திலே கேட்டார். குழந்தைகள் என்பவர்கள் இந்த சமூகத்திலே ஃபித்னாக்களை உருவாக்குகின்ற குழந்தைகளை விட்டு இந்த மண்ணுக்கு மேலால் விட்டுட்டு நாங்கள் போகக்கூடாது, நாம் போகக்கூடாது. மண்ணுக்கு மேலால் அப்படிப்பட்ட பாவிகளை விட்டு விட்டு சென்றோம் என்றால் மண்ணுக்கு கீழால் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் சகோதரர்களே, அந்த குழந்தைகள் மூலமாக எங்களோட கபருக்கு நாம் நிம்மதியை, சந்தோஷத்தை பார்க்க முடியாது. இன்னும் எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர்கள் நல்ல பிள்ளைகளையும் இந்த பூமிக்கு மேலால் விட்டுட்டு தான் போயிருக்கிறாங்க. சமூகத்துக்கு உபதேசம் செய்கிறார்கள், சமூகத்துக்கு நலவுகளை செய்கிறார்கள், சமூகத்துக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் ஓடி வருகிறார்கள். ஊரிலே ஜனாதா ஒன்று விழுந்து விட்டது என்றால் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு உடனே ஓடி வருகிறார்கள். சமூகம் அந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும், கபல் வெட்ட வேண்டுமா, கபனிட வேண்டுமா, அவர்களுக்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், திறந்து வருகிறார்கள். இந்த பூமிக்கு மேலால் அப்படியான நல்ல பிள்ளைகளை விட்டுவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நல்ல பிள்ளைகளை விட்டுவிட்டு சென்ற பெற்றோர்களுடைய பிள்ளைகள் பூமிக்கு மேலால் வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு நல்லதை செய்ய அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நலவை செய்வதற்கு மசூரா பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். நமது ஊருக்கு, நமது வாழ்ந்த சமூகத்தினால் அல்லது என்னால் என்ன நடக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நல்ல பிள்ளைகளை வளர்த்துவிட்டு சென்ற பெற்றோர்கள் இன்று மன்னரையை வாழ்ந்தாலும் அந்த குழந்தைகள் உலகத்தின் நல்லதை செய்து கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் பெற்றோர்களுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே. எனவே குடும்பத்திலே எமது பிள்ளைகளுக்காக துஆ செய்ய, குடும்பத்தை பற்றி யோசியுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசித்தார்கள். என்னுடைய வராசத்துகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் உனக்கு அடிப்படுகின்ற பிள்ளைகளாக அமைத்து தருவாயாக என்ற துவாவை பாப்பாவும் மகனும் அந்த காபத்துல்லாவை கட்டி முடிச்சதுக்கு பின்னால் துவாவை கேட்கிறாங்க.